படத்தில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க செம்ம அழகாக இருப்பாங்க, ஆனால் நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து பாக்ஸர். அவங்களும் அதே ஆலப்புழா அப்படின்ற ஏரியாவுக்காக ஃபைட் பண்ண வந்தவங்க. இவங்களோட கேங் வந்து ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்றது அதான் படத்தோட டைட்டில். ஓகே, இதில் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் கொச்சின் வர்சஸ் ஆலப்புழா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் போகிறாங்க. அந்த மேட்ச்சில் போயிட்டு இவனுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கோச் வர வருவாப்புல. இவங்க போயிட்டு ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அது எதுவுமே நடக்காது. அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு வந்து இவன் அடிப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவன் மொக்க வாங்குவான்ல, அதுவே மாதிரி தான் நமக்கும். இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விடுற ஃபைட்டில் எல்லாமே சரியா அடி வாங்கிட்டு தூக்குவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிப்பான், அவன் செம்ம மாசாக இருக்கும். அந்த மாதிரி செம்மையா அது எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் கேரக்டர் மெயின் அவங்க தான். அவங்கள வச்சு பண்ணுற சீன் சூப்பராக இருக்கும். அந்த பஞ்சாரமே அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டும் அந்த பாட்டுக்கு போட்ட விஷுவலும் அந்த அக்கா அப்படி பாக்ஸிங் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த படத்தோட ஃபைட்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பாக்ஸிங்லாம் சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ்லேருந்து ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆக்டிங்கும் நம்ம யார் நெஸ்லன் ஆக்டிங்கும் சரி, அந்த பிள்ளைங்க எல்லாரோட ஆக்டிங்கும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். டைலாக்ஸும் தமிழ் டப்பிங்லேயும் நல்லா இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. என்ன சீனுன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணியிருப்பாப்புல, பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாப்புல. அந்த பார்ட்டியில் என்ன பண்ணுவான் ஹீரோ, உனக்கு நான் அந்த வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போவார். ஹீரோயின் கூட போவாங்க. கூட போன உடனே ஹீரோயின் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்ககிட்ட கேட்பாங்க, என்ன கிஸ் பண்ண தானே கூப்பிட்டு வந்தேன், என்ன கிஸ் பண்ண போகிற, என்ன மாதிரி கிஸ் பண்ண போகிறேன்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கிஸ்ஸோட நேம்ஸை இது பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒன்று ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடி ஒன்றுமே தெரியாது. அந்த அக்கா சொல்ல ஒரு 10 கிஸ்ஸுக்கு மேலே ஆத்தாடி இம்புட்டு இருக்கா, ஓகே அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றது அப்படியே தெரிஞ்சு